மதுரையில் உடல் பருமனை குறைக்க யூடியூபை பார்த்து வெங்காரம் சாப்பிட்ட கல்லூரி மாணவி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். வெங்காரம் சாப்பிட்டு தொடர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இரத்த வாந்தி எடுத்து மாணவி உயிரிழந்தது எப்படி என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மதுரை செல்லூர் மீனாம்பாள்புரத்தைச் சேர்ந்த வேல்முருகன் விஜயலட்சுமி தம்பதியின் மகளான கலையரசி தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். உடல் பருமனாக இருந்ததால் எடையை குறைக்க வேண்டும் என தனது பெற்றோரிடம் கலையரசி அடிக்கடி கூறி வந்துள்ளார். ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று பெற்றோர் கூறி வந்துள்ளனர். இந்த சூழலில் இணைவோம் இயற்கையுடன் என்ற யூடியூப் சேனலில் உடல் எடையை குறைப்பது தொடர்பான வீடியோவை பார்த்த கலையரசி அதில் கூறியபடி வெங்காரத்தை உண்ண முடிவு செய்து அதனை கீழமாசி வீதியில் உள்ள நாட்டு மருந்து கடையில் வாங்கியுள்ளார். வெங்காரம் என்பது வெண்ணிறத்தில் துவர்க்கும் தன்மை கொண்ட ஒரு உப்பு பொருளாகும். இது சோப்பு மற்றும் சலவை சோடா தயாரிக்க பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. பாரம்பரிய மருத்துவத்தில் வாய் கொப்பளிக்கும் மருந்து தயாரித்தல் போன்றவற்றில் மிக குறைந்த அளவே பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் யூடியூப் சேனலில் கூறியது போல வெங்காரத்தை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே கலையரசிக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரது தாயார் விஜயலட்சுமி முனிச்சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கலையரசியை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். அதில் போட்டிருக்கு சாப்பிட்டா உடம்பு குறையும் சொல்றாங்க. அதிலே யூடியூப்ல பார்த்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அளவு கூட போயிடுச்சு போல. கூட போனோன்னே அது கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்திலேயே வாந்தி வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. சோர்வாயிடுச்சு. உடம்பே சோர்வாகி ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். ஆஸ்பத்திரி கூட்டு போனால் அங்கே மருத்துவம் குளுக்கோஸ் சேர்த்துறாங்க. அதுலேயும் சரியாகலை. சரியாகாமல் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். கொஞ்சம் ஓரளவு நார்மலாக இருந்துச்சு. பின்னர் வீடு திரும்பிய கலையரசிக்கு மீண்டும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதுடன் ரத்தம் வெளியேறுவதாக தந்தையிடம் கூறி கலையரசி கதறி துடித்துள்ளார். அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனா கூட்டு போய் கொடுக்க சேர்த்துட்டு திருப்பி 10 மணிக்கு வந்தோம். சரி சரியாயிரு அப்படின்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தா அதனால பேச முடியல. பேசாம உளருது. பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கட்டிப்பிடிப்பா, என்னை விட்டாப்பா. பதறிப்போன குடும்பத்தினர் உடனடியாக கலையரசியை மதுரை அரசு ராஜாதி மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற போது பரிசோதித்த மருத்துவர்கள் கலையரசி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். உடற்கூறாய்வுக்கு பிறகு கலையரசியின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட இருந்த நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். யூடியூப் சேனல்களை நம்பி இதுபோன்ற விபரீத செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என கலையரசியின் தந்தை வேல்முருகன் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். யாரும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலைமை வரக்கூடாது. உடல் எடையை குறைப்பதாக கூறி மருத்துவர்களின் அறிவுரையை கேட்காமல் சமூக வலைதள வீடியோக்களில் கூறுவதன்படி செய்யக்கூடாது என்பதற்கு மற்றொரு சோகமான உதாரணமாகியுள்ளது கலையரசியின் மரணம்.